வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர்கள். இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் இதில் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவாக அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட் 9:15 மார்க்கெட் எந்த மாதிரி டேட்டாஸ் நமக்கு கிடச்சிருக்கு, மார்க்கெட்டில் லைவாக ட்ரேட் சார்ட் எந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயும், டேட்டா நமக்கு கிடச்சது அப் ட்ரெண்ட்லேயும் கால் சைட்லேயும் கிடச்சிது. நிஃப்டியோட டேட்டாவை பார்க்கும்போது டவுன் ஃபாலில் இருக்குது சார்ட்டை பார்க்கும்போது. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்ட் பேட்டர்னில் தெரியுது. எல்லாமே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால தான் காலையில் நான் எல்லாமே நம்ம இப்போ கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸு, நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைவாக அனலைஸ் பண்ணோம். பார்த்துட்டு தான் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி அப்டேஷன் கொடுத்தேன். ஸோ என்னென்னா மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டி ஒரு டவுன்ஃபால் மாதிரி தான் பேட்டர்ன் அமையுது. ஆனால் டேட்டாஸ் கிடச்சிருக்கிறது எல்லாமே கால் சைடில் கிடச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் சப்போர்ட்டில் மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் டவுன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியும் டவுன் ஆகும் அப்படின்னு காலையில் நான் ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் நிஃப்டி டவுன்ஃபாலில் போகுது, பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே டைரெக்ஷன் வித்தியாசமாக இருக்கிறதுனால மார்க்கெட் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒருவேளை பேங்க் நிஃப்டி டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி காலையிலே நான் ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி புட்டோட ப்ரீமியம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நாளைக்கு நம்ம புட்டுக்குள்ள லெவல்ஸ் என்ன, புட்டோட பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். லைவாக இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். 21,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் 354 ரூபா, புட் ஆப்ஷன் 81 ரூபா. 21,600 கால் ஆப்ஷன் 278 ரூபா, புட் ஆப்ஷன் 109 ரூபா. 21,700 கால் ஆப்ஷன் 218 ரூபா, புட் ஆப்ஷன் 146 ரூபா. 21,800 165 ரூபா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 191 ரூபா. 21,900 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 119 ரூபா, புட் ஆப்ஷன் 250 ரூபா. 22,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் 84 ரூபா 85 பைசா, புட் ஆப்ஷன் 312 ரூபா. 22,100 கால் ஆப்ஷன் 57 ரூபா, புட் ஆப்ஷன் 383 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22,000ங்கிற லெவல் நாம் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் ஒரு நாளுடைய சராசரி மூமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இது எடுக்கலை, 22,000 நம்ம எடுக்கலை. 22,200 எடுக்கலை, 22,100 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாளைக்குள்ள நம்ம ஆப்ஷனுக்குள்ள ப்ரீமியம் லெவல்ஸு. இதை நாளைக்கு நம்ம எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்தினுடைய இதை வச்சு நம்ம ப்ரீமியத்தை நாளைக்கு காலைல லைவாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த ப்ரீமியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் நாளைக்கு காலையில் எந்த லெவலில் மார்க்கெட் ஸ்பாட்டில் ஓப்பன் ஆகுதோ அந்த இதனுடைய ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை நம்ம இந்த ப்ரைஸ் நீங்கள் லெவல் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க லைனை. மற்ற லைவாக நாளைக்கு காலையில் நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு இந்த வீடியோ பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, குட் நைட், நன்றி.